போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. என்றென்றே இயேசுவே, என்றென்றே இயேசுவே, என்றென்றே இயேசுவே, என்றென்றே இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் பிறப்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அவரை பெற்றெடுக்கப் போகும் அந்த அன்பு மகள் அந்த கன்னி மரியாளிடத்தில் தேவ தூதன் போகிறார். அவரை பார்த்து பேசுகிறார், நீ கிருபை பெற்றவர்கள், ஸ்திரீகளுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பல பல காரியங்களை சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். லூக்கா 1:31, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 32 அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். Luke 1:31-32 And behold, you will conceive in your womb and bring forth a son, and shall call his name Jesus. He will be great and will be called the Son of the Highest, and the Lord God will give him the throne of his father David. பாருங்கள், அப்படியே அவள் கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் சூழ்நிலையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவளுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த ஒரு தெய்வ மனிதனாக யோசேப்பு அவளை ரகசியமாய் தள்ளிவிடலாம், திருமணத்துக்கு முன் இப்படி ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கிறது என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் தேவதூதன் அவரிடத்திலும் போய் சொல்லுகிறார், நீ திருமணம் செய்ய போகிற அந்த மகளுக்குள் இருப்பது தேவகுமாரன், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறான். மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். Matthew 1:21 And she will bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. ஆம் பிரியமானவர்களே, இயேசு என்ற பெயரை வைக்கும்படி பரலோகம் ஒரு தூதனை அனுப்பி மரியாளிடத்திலும் யோசேப்பினிடத்திலும் துல்லியமாய் தீர்க்கதரிசனம் அறிவிக்கிறார். அப்படியே பெயர் வைக்கப்படுகிறது. இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? உலகின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்திலே தீர்க்கதரிசியாக யோவான் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை போல இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ, என் பாவங்களுக்காக இயேசு இரத்தத்தை சிந்தினார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்ற பாக்கியம் கிடைக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவச்சனமே, இயேசு என்ற பெயர் விண்ணகத்திலிருந்து சொல்லப்பட்டவர் பெயர். அந்த பெயரை நாம் உச்சரிக்கும் பொழுதே உலகத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர், பாவங்களை நின்று ரட்சிக்கிறவர் அவர். ஆகவே தான் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது ஒரு வார்த்தை சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் விண்ணகத்திற்கு வர முடியாது என்று சொல்கிறார். ஏன்? அவர் ஒருவர் தான் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், அவர் ஒருவர் தான் பாவத்திற்கு பரிகாரமாக இரத்தத்தை சிந்தினவர். ஆகவே இயேசு என்ற பெயரை நாம் உச்சரிக்கும் போதெல்லாம் அவர் என் இரட்சகர் என்று அறிக்கை எடுக்கிறோம். இப்பொழுது நாம் அவருடைய நாமத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நீர் இந்த பூமியில் குமாரனாக இயேசு என்ற பெயரில் உலாவி நீரேப்பா, உம்முடைய ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருடைய பாவங்களையும் கழுவியங்களை ரட்சிக்கிறவர் அல்லவா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நீர் இந்த பூமியில் குமாரனாக இயேசு என்ற பெயரில் உலாவி நீரேப்பா, உம்முடைய ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருடைய பாவங்களையும் கழுவியங்களை ரட்சிக்கிறவர் அல்லவா? இன்றைக்கும் இயேசுவே என்று உம்முடைய பெயரை சொல்லி யார் யார் கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா பாவ மன்னிப்பை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் சிந்தின இரத்தத்தினால் பாவங்களை கழுவி அவர்களை இந்த உலகத்திற்குரிய எல்லா பிரச்சனைகளிலும் ரட்சிப்பீராக. கடைசியில் நித்திய நரகமாகிய இந்த நித்திய மரணத்திலிருந்து ரட்சிப்பீராக. யார் யார் இயேசுவே நீ ரட்சியும் என்று கூப்பிடுகிறார்களோ அவர்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.